கடவுளே அஜித்தே குட் பேட் அக்லி படத்துக்கு பின் அஜித்தோட மாஸ்டர் பிளான் என்ன கேட்கவே செம்மையாக இருக்குல்ல. அஜித் குமார் குட் பேட் அக்லி படத்துக்கு பின்னாடி என்ன செய்ய போகிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சினிமாவிலேயே உச்ச நடிகராக இருந்த போதும் தன்னுடைய லட்சியத்தின் மீது தாகமாக இருப்பவர் தான் அஜித் குமார். அதனால் தான் உச்ச நடிகராக இருக்கும் போதே எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாம பைக் டூர், உலக சுற்றுப்பயணம், கார் ரேஸ் என எதிலும் ஆர்வமுடன் செயல்பட்டு தன்னை ஆக்டிவாக வச்சுக்கிட்டாரு. தற்போது மகள் திருமணியோட டைரக்ஷன்ல விடாமுயற்சி படத்துல அவர் நடித்து வரக்கூடிய நிலையில இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படம் அறிவிக்கப்பட்டு ஓராண்டுகளாகியும் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானதுக்கு அப்புறம் இந்த படத்தோட டப்பிங் பணிகள் ஆரம்பமானது என தகவல்கள் மட்டும்தான் வெளியானது. அதுக்கப்புறம் வேற எந்த அப்டேட்டும் வராததுனால ரசிகர்கள் எங்கு சென்றாலுமே கடவுளே அஜித்தே என கூக்குரல் எழுப்பி இதை பற்றி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. விடாமுயற்சியோட பட வேலைகள் இன்னும் நடந்து வரக்கூடிய நிலையில குட் பேட் அக்லி படப்பணிகள் அதை காட்டிலும் வேகமாக நடந்து வருகிறது. எனவே 2 படங்களில் எந்த படம் முதலில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் என கேள்வி எழுந்திருக்கு. அதன்படி தற்போது குட் பேட் அக்லி பட ஷூட்டிங் பல்கேரியாவில் நடந்து வந்துட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட காட்சிகள் நாளை முடிவடையக்கூடிய நிலையில வரும் நவம்பர் 27ஆம் தேதி முதல் அவர் கார் ரேஸில் கவனம் செலுத்த போகிறார் என அப்டேட் வெளியாகி இருக்கிறது. இதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அஜித்தோட வீனஸ் மோட்டார் சைக்கிள் டூர்ஸ் நிறுவனம் தான் தெரிவிச்சிருக்காங்க. சினிமாவில் அஜித் தன்னுடைய கால் சீட், டப்பிங் என எல்லாவற்றையும் சரியாக முடித்து கொடுத்து தன்னுடைய வேலைகளிலுமே கவனமாக செயல்பட்டு வந்தாலும் ஏன் இன்னும் விடாமுயற்சி ரிலீஸ் ஆவதிலும் இந்த பட அப்டேட் வெளியிடுவதிலும் சுணக்கம் ஏற்படுகிறது என சினிமா விமர்சகர்களும் கேள்வி எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது.